சமீப நாட்களாகவே மிருனால் தாகூர், தனுஷ் இருவரும் பல நிகழ்ச்சிகளில் ஒன்றாக கலந்து கொள்வதை பார்க்க முடிகிறது. கடந்த 1ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை மும்பையில் மிருனால் தாகூர் கொண்டாடினார். அப்போது திடீரென்று என்ட்ரி கொடுத்த தனுஷ் கையை பிடித்து வரவேற்று அவரது காதில் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார் மிருனால். அதேபோல அஜய் தேவ்கான், மிருனால் தாகூர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான படம் சன் ஆஃப் சர்தார், இதன் பிரீமியர் ஷோவிலும் தனுஷ், மிருனால் கலந்து கொண்டிருந்தனர். அதேபோல ஆனந்த் எல்ராய் இயக்கத்தில் தேரே இஸ்க்மேன் என்ற ஹிந்தி படத்தில் தனுஷ் நடித்துள்ள நிலையில் 3ஆம் தேதி மும்பையில் பார்ட்டி நடந்துள்ளது. இதிலும் தனுஷுடன் மிருனால் தாகூரும் பங்கேற்றார். இப்படி தொடர்ந்து இருவரும் பங்கேற்று வருவதால் தான் இவர்களுக்குள் காதல், கல்யாணம் என்பது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் வலம் வந்த வண்ணம் உள்ளன. இவர்கள் 2 பேரும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும், இந்த திருமணத்திற்கு தனுஷ் வீட்டில் சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும் செய்திகள் கசிந்த வண்ணம் உள்ளன. இதற்கு நடுவில் தனுஷ், மிருனால் தாகூருக்கும் இடையேயான வயது வித்தியாசம் என்ன, இருவரும் என்ன ராசிக்காரர்கள் என்றெல்லாம் இணையத்தில் செய்திகள் ரெக்கை கட்டி பறக்கின்றன. அதாவது தனுஷிற்கு 42 வயது, மிருனாலுக்கு 33 வயதாகிறது. அதாவது 9 வயது வித்தியாசம் உள்ளதாக சொல்கிறார்கள். ஆனால் இருவரின் பிறந்த நாட்களுமே சில நாட்கள் மட்டுமே வித்தியாசப்படுகிறதாம். அதேபோல தனுஷுக்கு 21 வயதில் திருமணம் நடந்தது. இந்த திருமணம் நடந்து முடிந்து தற்போது 21 வருடங்களாகிறது. இந்த 21 என்ற நம்பர் தான் தனுஷிற்கு ராசியான நம்பரோ என்று இணையவாசிகள் கேட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, தனுஷ், மிருனால் இருவருமே ஒரே ராசியினராம். அதாவது இருவரும் சிம்ம ராசிக்காரர்கள். இதையும் சோஷியல் மீடியாவில் பலரும் பகிர்ந்து இந்த பொருத்தத்தை கவனித்தீர்களா என்று கேட்டு வருகிறார்கள். இப்படி தீயாய் பரவி வரும் செய்திகளுக்கெல்லாம் இதுவரை மிருனால், தனுஷ் இருவருமே விளக்கம் சொல்லவில்லை. இதனை இதுவரை மறுக்கவும் இல்லை. எனவே தனுஷ், மிருனால் இருவரும் திருமணம் செய்து கொள்வார்களா, அல்லது லிவிங் டுகெதர் முறையில் வாழப்போகிறார்களா, அல்லது இதுவும் நீர்த்து போய் கிசுகிசுவாகவே போகுமா என்றெல்லாம் தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.